வணக்கம். நீங்கள் எல்லோரும் கேட்ட சாம்பார் பொடிங்க. அதுவும் சீக்ரெட் சாம்பார்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சாப்பிட்டவங்க நிறைய பேர் இது எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டு நான் சொல்லி அவங்க வீட்லேயும் இதே மெத்தடில் தாங்க அரைக்கிறாங்க. அந்த சாம்பார் பொடி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சாம்பார் பொடி முக்கியமோ அதே அளவுக்கு சாம்பார் செய்கிற முறையும் முக்கியம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் கரெக்டாக 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவிட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், இது கூட ஒரு 15 சாம்பார் வெங்காயம், 3 தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி முழுகிறத விட எக்ஸ்ட்ராவே தண்ணி இருக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கரைஞ்சிட வேணாம் எப்போவுமே பருப்பு. ஏன்னா காய் அப்போ தான் வேகும்போது நல்ல காய் நல்லா பக்குவமாக வேகும். இப்போ நான் 2 விசில் நல்லா ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. எப்போவுமே நீங்கள் பருப்பு கூட மஞ்சள் சேர்க்காதீங்க. பருப்பு வெந்த பிறகு சேர்த்திங்க அப்படின்னா குக்கரில் ரொம்ப கரை பிடிக்காமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து ரொம்ப கரண்டி வச்சு ரொம்ப கரையிற அளவுக்கு பருப்பை கிண்டாதீங்க. சும்மா அடி எதுவும் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சும்மா கிண்டிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு இதில் 2 பச்சை மிளகா, இப்போ அது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் அவரைக்காய் 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ அதை சேர்த்துங்க. இது கூட ஒரு 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ எப்போவுமே கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கட் பண்ணி, அப்போ அதை கருக்காமல் இருக்கும். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கத்திரிக்காயும் போட்டுட்டு கரண்டி வச்சு லேசாக தோணும். இப்போ கத்திரிக்காய் போட்ட பிறகு போட்டு கிண்டாதீங்க. இப்படி லேசாக கரண்டி வச்சு இது பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கொதி வரது ஸ்டவ்வை ஹையிலே வச்சுக்கோங்க. நல்லா ஹையில் வச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ உங்களுக்கு குக்கர் பொங்கும் அப்படின்னா நீங்கள் லேசாக இப்படி ஓப்பன் மாட்ட வச்சுங்க. இல்லை பொங்காது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாவே காய்கறி நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போ அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம சேர்த்துருக்க பருப்புக்கு தண்ணி இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ பார்த்திங்க அந்த சாம்பார் பொடியை நல்லா கிண்டி விட்டுருங்க, கட்டி பற்றாமல். இப்போ புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் காய் வேக வைக்கும் போதே புளி ஊற வச்சிடணும். கரெக்டாக சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளி நல்லா அமுக்கி பார்த்திங்க அப்படின்னா சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு இருக்கணும். இப்போ அந்த புளி தண்ணியும் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதில் எதுவும் அசடி இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஹையில் வைங்க. ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாம்பார் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சும்மா கரண்டி வச்சு கிண்டிடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வைங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடிட்டு மறுபடியும் மூடி வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சும்மா இப்போ ஒரு கரண்டி வச்சு கிண்டிட்டு இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் இது கூட சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் பொரிஞ்சதும் இது கூட 3 காஞ்ச மிளகாய் காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் லேசாக வறுபட்டதும் இது கூட 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டோம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் தான் சேர்ப்பீங்க அப்படின்னா இப்போ தாளிக்கும் போது சேர்த்துடுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாம்பார் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு சும்மா கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்போதுமே தாளித்த பிறகு சாம்பாரை கொதிக்க விடாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் தான் நம்ம சாம்பார் பொடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்தெந்த அளவு சேர்க்குறேன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சாம்பார் பொடி செய்யறதுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா காய வச்சிட்டேன். நான் சாம்பார் பொடிக்கு மட்டும் கிடையாது, எல்லா மசாலாக்கும் இதோட வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கஷன் பாக்ஸில் தரேன். மல்லிப்பொடி மிளகாப்பொடி எல்லாமே நல்லா வெயிலில் இதை மாட்ட காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம் சாம்பார் பொடிக்கு. இப்போ மல்லி எடுத்துக்கோங்க. மல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் 250 கிராம் அளவு கரெக்டாக மல்லி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சாம்பார் பொடி செய்கிறோம். அந்த அளவுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ 250 கிராம் மல்லி எடுத்துருக்கோம். இது இப்போ இதை எடுத்துடலாம். இது காஞ்ச மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா
வெறும் நீட்ட மிளகாய் இது நல்லா கலர் கொடுக்கும், நல்லா காரசாரமாகவும் இருக்கும். அதனால் சாம்பார் பொடிக்கு இந்த இது மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு நீட்டு மிளகாயும் இது கூட வந்து 50 கிராம் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய், அந்த காஷ்மீர் மிளகாய் சேர்க்கும்போது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 50 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு வந்து கரெக்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் 50 கிராம் எடுத்தாச்சு. மிளகு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப வேணாம். இல்லை 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. பெருங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 25 கிராம் அளவுக்கு பெருங்காயம். இந்த பெருங்காயம் வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். இது வந்து நீங்கள் வறுக்கவோ இது பண்ணவோ தேவையில்லை, அப்படியே பொடி பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கடைசியாக வறுத்து எடுத்துக்கலாம், இது தனியாக இருக்கும். மற்றதெல்லாம் வறுக்க வேணாம், நல்லா காய வச்சு தான் எடுத்திருக்கேன். நான் சீக்ரெட்டாக சொன்னது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு தாங்க. சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு நம்ம இப்போ எடுத்துருக்க மசாலாவுக்கு நீங்கள் 25 கிராம் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சேர்க்கும்போது நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அந்த சுக்கோட வாடை வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. நல்லா நம்ம கடையில் எந்த மசாலா வாங்குகிறோம்ல அந்த டேஸ்ட் அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துவரம்பருப்பை நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. அது கூடவே நம்ம பெருங்காயம் லேசாக வறுத்துக்கலாம், ரொம்ப வறுக்க தேவையில்லை இந்த பெருங்காயம், இருந்தாலும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த பெருங்காயமும் அந்த துவரம்பருப்பும் நல்லா ஆறின பிறகு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்கும்போது அரைக்கப்போ நீங்கள் கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக அரைச்சிங்க. நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். அங்கேயே காய வச்சாலும் வீட்டில் நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சு இது பண்ணும்போது நம்ம ரொம்ப நாளைக்கு இது வந்து கெட்டு போகாமல் அதே வாசத்தோடு அதே கலரில் இருக்கும். நீங்கள் 6 மாதம் வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த மசாலா வந்து அதே வாசத்தோடையும் டேஸ்ட்டோடையும் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் பொடி ரெடி பண்ணியாச்சு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.